வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆயுத பூஜை ஸ்பெஷல் ரெசிபிகள். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷல் ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா ஜவ்வரிசி பால் பாயசம், சுண்டல், வடை. இந்த மூணுமே எப்படி ரெடி பண்ணுறது பக்குவமாக ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஜவ்வரிசி பால் பாயசம். இந்த பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 50 கிராம், பால் 1 லிட்டர், கண்டென்ஸ்ட் மில்க் 1 கப்பு அதாவது 200 கிராம், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, குங்குமப்பூ தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10 நம்பர், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நார்மலாக நானே சொல்லியிருக்கேன், ஜவ்வரிசி டேரெக்டாக பாலில் போட்டு குக் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக நல்லா க்ரீமியான டேஸ்ட்டில் நம்ம எப்படி ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஜவ்வரிசி நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற நேரம் என்ன கேட்டிங்கன்னா 1 to 1.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இந்த ஊறின ஜவ்வரிசி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேஷ் ஆகாது, கொஞ்சம் பொடிசாக தூளாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஊறின ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதாவது ஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த ஜவ்வரிசி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக வீட்டில் ஜவ்வரிசியும் சீக்கிரம் வெந்துடும், அந்த பாலோடு சேர்த்து குக் பண்ணும்போது. அதனால் இப்போது இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பால் எப்போவுமே இந்த மாதிரி பாயசம் பண்ணும்போது திக்கான பால் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குக் பண்ணும்போது உங்களுக்கு திக் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பால் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் வீட்டில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். நீங்கள் பால் ஃபஸ்ட்டு ஒரு கொதி, அதாவது பாய்லர் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா பால் திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே டைமில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆடை இந்த சைடில் பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒட்டும் போது நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த பால் எவ்வளோ நல்லா குக் பண்ண கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது 1 லிட்டர் பால் ஒரு 100 to 150 ml பால் கம்மியாகும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும், ஆடையும் நல்லா வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த இடத்துல போடுறோம். இந்த ஜவ்வரிசி நீங்கள் போட்ட உடனே அதிகபட்சம் ஒரு 5 to 6 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் சர்க்கரைலாம் போட்டுடலாம். சர்க்கரை எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டா ஜவ்வரிசி வெந்த பிறகு தான் சர்க்கரை போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கொதிக்க நல்லா திக்காகும். பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசிலாம் மேலோட்டமாக மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த சர்க்கரை போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணுறோம், அதாவது மில்க் மேட். எதுக்காக இந்த மில்க் மேட் இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டால் அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் மில்க் மேட் இல்லை, அதனால் சர்க்கரை போட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் இந்த மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன், 200 கிராம் மில்க் மேடுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர், இதுக்கு பிறகு கொஞ்சமாக சேஃப்ரான் போட்டிருக்கேன். இந்த சேஃப்ரான் போட்ட பிறகு நம்ம 2 நிமிஷம் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி குக் பண்ணும்போது லைட் எல்லோ கலர் வரும். உங்களுக்கு கலர் நல்லா வரணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் சேஃப்ரானை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலில் ஊற்றினா நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு கலர் அதிகமாக வேண்டாம், உங்களுக்கு லைட் எல்லோ கலர் இருந்தால் போதும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் டேரெக்டாக இந்த சேஃப்ரானை இந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா லைட் எல்லோ கலர் வந்திருக்கும். அதே டைமில் நல்லா சேஃப்ரானோட அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஒரு சூப்பரான ரிச்சான
இந்த பால் பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதே டைமில் ஜவ்வரிசி சீக்கிரமாக எப்படி வேகுது சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த பால் பாயசம் பண்ணி முடித்த பிறகு தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது இந்த தாளிப்பு போடும்போது நெய் அதிகமாக போடக்கூடாது. அதிகபட்சம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். இந்த நெய் போட்ட பிறகு முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா காஞ்சி திராட்சை போட்டு நல்லா தாளித்து அப்படியே அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான பால் பாயசம். பாயாசம் நிறைய விதமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி திக்காக பாயாசம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் வாழை இலையில் நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு அதே இலையில் இந்த பாயசத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. நிறைய பேர் பால் பாயசம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் தான் குடிப்பாங்க. அப்படி குடிக்காமல் அந்த இலையிலே ஊற்றி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு, தனி சுகம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பால் பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு தேங்காய் மாங்காய் சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். தேங்காய் மாங்காய் சுண்டல் தேவையான பொருட்கள்: காஞ்ச வெள்ளை பட்டாணி 1 கப்பு, திருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய மாங்காய் 1/2 கப்பு, காய்ந்த மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த தேங்காய் மாங்காய் சுண்டலுக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளை பட்டாணியை நல்லா ஊற வைக்கிறோம். ஓவர் நைட் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாக குக்கரில் போட்டு வேக. குக்கரில் போடும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். இப்போது எல்லோரும் உப்பு போடுவீங்களே, அந்த டைமில் உப்பு வந்து நீங்கள் ஃபுல்லாக போடலாமா இல்லை பாதி போடலாமா சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்குது. எப்போவுமே பட்டாணி வேக வைக்கும்போது 1/2 உப்பு மட்டும்தான் போடணும். ஏன் கிட்டனா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கடைசியாக மாங்காய் போடுவோம், எலுமிச்சை பழம் போடுவோம். அந்த டைமில் கொஞ்சம் உப்பு அதிகமானாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் உப்பு 1/2 உப்பு போட்டு கரெக்டாக இந்த பட்டாணியை 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. வேணும்னா 1 விசில் எக்ஸ்ட்ரா விடலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டாணி வேக வைக்கும்போது முக்கியமான கவனம், பட்டாணி ஓவராக குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணினா டாஸ் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் இந்த மாதிரி கரெக்டாக முழுசாக இருக்கணும். கையில் எடுத்தினா இந்த மாதிரி சாஃப்டாக உடையணும். இந்த பக்குவத்தில் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த சின்ன விஷயத்தை விட்டுட்டு ஓவராக குக் பண்ணால் டாஸ் பண்ண முடியாது. பட்டாணி மசாலா ரெடி பண்ணுற கான்செப்டில் போய்டும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போது தாளி போட போகிறோம். ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போடும்போது உடச்சி போடுங்க. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டிருக்கேன். இந்த மாங்காய் போட்ட பிறகு சும்மா ஒரு 2 செகண்ட் லைட்டாக டாஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த மாங்காய் வந்து ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறும். அதனால் ஜஸ்ட் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இது போட்ட பிறகு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சா அந்த சுண்டலை போட போகிறோம். சுண்டல் போட்ட பிறகு தான் தேங்காய் போடணும். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் போடணும். இது ஒரு பேசிக்கான விஷயம். தேங்காய் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் போட வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டைல் மெத்தடில் பண்ணும்போது தேங்காய் கடைசியாக போட்டால் தான் அந்த ஜூஸ்னஸ் இருக்கும். அதே டைமில் அந்த சுண்டல் கடுகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு கொத்தமல்லி, தேங்காய். தேங்காய் போட்ட பிறகு ஓவர் குக் பண்ணால் அந்த ஜூஸ்னஸ் போய்டும். திருப்பியும் சொல்கிறேன், லைட்டாக மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு லெமன் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் மாங்காய் சுண்டல் ரெடி. இதை தொடர்ந்து ஒரு அருமையான மெதுவடை. மெதுவடைக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய்
ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம் பருப்பை 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறலைன்னா கண்டிப்பாக வடை நல்லா வராது. அதனால் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியே இல்லாமல் டேரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 20% ஓடட்டும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும். இந்த இடத்துல மாவு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பு சரியாக அரைஞ்சிருக்காது, ஒன்றும் பாதியாக இருக்கும். அதனால தான் லூஸாக இருக்கும். இப்போ இதே மாவு கொஞ்சம் ஓடும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியான ஒரு பக்கம் வரும். அந்த டைமில் தண்ணி தெளிக்கணுமே தவிர ஊற்றக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, இந்த மாவு அரைய இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஸோ இந்த டைமில் வந்து தண்ணி கொஞ்சமாக தெளிக்கிறேன், ஊற்றலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து மாவை நல்லா அரைச்சிருத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர் ரெடியாக இருக்கும். நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் கெட்டியாக இருக்கக்கூடாது. கையில் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது மேலும் கீழும் அப்படி வரும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்து பிறகு நீங்கள் அந்த மாவை எடுத்து அப்படியே பவுலில் போட்டுருங்க. இதுக்கு பிறகு மாவை நல்லா அடிக்கணும். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது. மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வடை போடும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த மாவோட வெயிட்னஸ் கம்மியாகும். அதனால தான் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் போட்டுரும். அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சீரகம் அதிகமாக போடலாமா இல்லை மிளகு அதிகமாக போடலாமா சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது. சீரகம் தான் அதிகமாக போடணும், மிளகு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா மிளகு வந்து சாப்பிட்றது நல்லது, ஆனால் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் மிளகு கம்மியாக போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் பெருங்காயம். ஆக்சுவலாக நான் பெருங்காயம் முன்னாடியே போட்டுருணும், மறந்துட்டேன். அதனால தான் இப்போ பெருங்காயம் இதில் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் போடாமல் வடை போடாதீங்க. எந்த ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த பெருங்காயம்லாம் போட்டு முடிச்ச பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் மாவு நல்லா அரைச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே விழணும். இதுக்கப்புறம் உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நடுப்பகுதியிலேருந்து மாவை அப்படியே எடுத்து சைட் பவுலில் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது ரவுண்டாக வந்து உங்களுக்கு வடை கையில் வந்து நிற்கும். அதாவது அந்த மாவு கையில் வந்து நிற்கும். அதுக்கு பிறகு உங்களோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஓட்டை விழும். இந்த மாவை அப்படியே எடுத்து போய் தண்ணியில் போடுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே மெதுங்கணும். உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ அந்த வெயிட்டாக இருக்குது, மாவு சரியாக அரைக்கலன்னு அர்த்தம். அதனால தான் தண்ணியில் நல்லா மெதுங்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை மாவு எடுத்தோமோ அதேமாதிரி 1 by 1 எடுத்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லையும் அரைக்கலாம். இதெல்லாம் கரெக்டான பொருள் இருந்தால் நல்லா சூப்பராக வரும் வடை மாவு. எங்கள் வீட்டு கிரைண்டர் வந்து ஓட மாவு அரைக்க மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வடை மாவுனா நல்லா வராது, இட்லி மாவும் நல்லா வராது. அதனால தான் நிறைய பேர் ஐஸ் கியூப்ஸ் போடுவாங்க. ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் போடுறாங்க. ஐஸ் கியூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக சூடாகும். அப்படி சூடாச்சுன்னா உங்களுக்கு வந்து புளிச்சு வராது. அதனால தான் ஐஸ் கியூப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிக்க விட்டு மாவு எடுத்து இட்லிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த மெது வடை நல்லா சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கையில் பிச்சிங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே பறக்கணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெது வடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள்.